ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்வின் ஃப்ளேமோட ஆக்சுவல் இன்னர் ஒர்க் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி ட்வின் ஃப்ளேம்ஸ், எமோஷனல் ஹீலிங்க்கும் இதுதான் இன்னர் ஒர்க். ஓகேயா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இன்னர் ஒர்க் எதுக்காக அவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன இன்னர் ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கிடையில புதுசாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மாஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, வீடியோஸ் போட சொல்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ் இருக்குது. மாஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு மாஸ்குலைன் சம்மந்தமாக என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது போக மெம்பர்ஷிப்லையும் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் நான் மெம்பர்ஷிப்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி அதுலேயுமே நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் ட்வின் ஃப்ளேமை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் ட்வின் ஃப்ளேமோட யுனைட் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஹார்மோனியஸ் யூனியனுக்கு வரணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் கோச்சிங் தான் ஜாயின் பண்ணணும். ஆனால் கோச்சிங் இல்லாமல் நீங்கள் அடிப்படையாக ட்வின் ஃப்ளேம்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா வீடியோஸும் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, தமிழில் இருக்குது. அது போக தெலுங்கு சேனல் இருக்குது, இங்கிலீஷ் சேனல் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது தேவை இல்லையா? முக்கியமான அந்த பர்னிங் ஃபயர் இருக்குது, உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட டைம் ஒதுக்கி உங்கள் தேடல் என்னவோ அதுக்கான விடை வேணும்னா உட்காந்து பாருங்க பிளேலிஸ்ட்டை. ஓகேயா? தமிழில் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நம்மளோட கோச்சிங் வீடியோஸ் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் பார்க்குற பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் A to Z எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸுக்கான பதில் அதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஆக்சுவலான எமோஷ்னல் ஹீலிங்க்கோ இல்லை ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கோ என்ன சொல்கிறது, ஆக்சுவல் இன்னர் ஒர்க் என்ன அப்படின்னு எல்லா சேனல்லையும் மிரர் ஒர்க்குன்னு சொல்லிடுறாங்களே, மிரர் ஒர்க்கோட முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹோபோனோபோனோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹோபோனோபோனோவோட முடிஞ்சிருச்சா? ஹோபோனோபோனோவில் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அஸ் வெல் as மேனிஃபெஸ்டேஷன். ஓகேயா? ஸோ ஏன்னா ஹோபோனோபோனோவில் ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீங்கும் போது நீங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கீங்களோ, இப்போ சப்போஸ் உங்களால் காசு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. அப்போது இப்போ வரைக்கும் காசு உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த யுக்திகளை நீங்கள் கற்றுக்காதது தான் உங்கள் ஃபால்ட்டு. அதுக்கு மற்றவங்க யாருமே ஏற்றுக்க முடியாதுல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ கேட்குறீங்க. அதே மாதிரி இப்போ காசு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ காசு என் கையில் இருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேங்கிற விஷன்ஸாக காமிச்சு நீங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்கிறீங்க ஹையர் பவர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹோபோனோபோனோ ஒர்க்ஸ். ஓகே, இதெல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு வேற யாரோ நபர்கிட்ட தீரா கோபம் இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு, அந்த பர்சன்கிட்ட நம்ம ஹாப்பியாக இருந்து அந்த சமத்துவம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹோபோனோபோனோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் இன்னர் ஒர்க்கு அப்படிங்கிறது இன்னர் ஒர்க் முடிச்சு கண்டினியூவேஷனாக தான் ஹோபோனோபோனோ யூஸ் பண்ண முடியுமே தவிர இன்னர் ஒர்க்காகவே ஹோபோனோபோனோ யூஸ் பண்ண முடியாது. மிரர் எக்ஸசைஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அப்செட்டை எழுதணும், 2வது ஸ்டெப்பு அது உங்கள் பக்கமாக திருப்பி எழுதணும். ஓகே, 3வது ஸ்டெப்பு 2வது ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இருக்கா இல்லையா, 4வது ஸ்டெப்பு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ங்கிறது வரும்போது தான் செல்ஃப் டாக் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுக்குள்ளேயே இருக்கிற 4 வாய்ஸஸ், புத்தி, மனசாட்சி, இறைசாட்சி, 4த்தையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ 4த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ இன்னொன்று, இந்த செல்ஃப் லவ்வை நம்ம கொடுக்கும்போது செல்ஃப் லவ் கொடுத்து ஹீல் பண்ணுறது தான் அங்கே 4th ஸ்டெப். ஸோ லெட் கோன்னு நிறைய விஷயங்களை விட வேண்டியிருக்கும். ஸோ எப்படி நான் லெட் கோன்னு விடுறது அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம சொல்கிற அளவுக்கான ஈஸியான லெட் கோ அப்படிங்கிற வார்த்தை சொல்கிற அளவுக்கான ஈஸியான செய்கை கிடையாது. கண்டிப்பாக அது எப்படி லெட் கோன்னு விடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஓகேயா? ஸோ அப்போது நிறைய இந்த 4th ஸ்டெப்லேயே நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ஓகேயா? இன்னொன்று,
நம்மளுடைய இது மிரர் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை எமோஷனல் ஹீலிங்கோ நமக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும், நமக்கு நம்ம எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்கணும். இது எதுக்காகவானாலும் சரி. இப்போ ட்வின் ஃப்ளேமை நம்ம வந்து ஃபிசிக்கலில் கண்டுபிடிச்சி நம்ம ட்வின் ஃப்ளேம் கூட ஹார்மோனியஸ் யூனியனுக்கு வரணும் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம்ங்கிறது யாரு? உங்க சோலினுடைய ஒரு பகுதி. ஓகேயா? மனசு நீங்க, மனசாட்சி உங்க ட்வின் ஃப்ளேம். இப்ப யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா உயிரோட இருக்கிறேன்னு தான் சொல்லுவோம், நான் மனசோட இருக்கிறேன். ஏன்னா உயிருங்கிறதுனுடைய காம்பனென்ட் தான் ரெண்டும், கீழ்நிலை மனசு, மேல்நிலை மனசாட்சி. அப்போ நான் மனசோட இருக்கிறேன், இல்ல நான் மனசாட்சியோட இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். மனசும் மனசாட்சியும் சேர்ந்தது தான் உயிர். நான் உயிரோட இருக்கிறேன்னு தான் சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் இறந்தா கூட உயிர் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். மனசு தனியா போயிடுச்சு, மனசாட்சி தனியா போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ்ங்கிறது மனசும் மனசாட்சியும் பிரிவே இல்லாத ஒண்ணு. ஆனா ட்வின் ஃப்ளேம்ஸ்ங்கிறத பத்தின நாலேஜே நமக்கு இல்லாததுனால சின்ன வயசுல இருந்து இப்போ ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போற போது பயாலஜியில உள்ள அவயங்களை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. உள்ள அவயங்களை பத்தி எல்லாம் நமக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. நம்ம அம்மா அப்பாவுக்கும் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்டே இல்லை ஸ்கூல்ல, தாத்தா பாட்டிக்கும் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்டே இல்லை, நமக்கும் இல்லை. அப்ப நம்ம நான் யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிருப்போம்? கண்ணாடியை பார்த்து பார்த்து இதுதான் நான், இதுதான் நான், நம்ம எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை தான் திஸ் இஸ் ஹூ ஐ அம்னே நினச்சிட்டே இருப்போம் இல்லையா? உள்ள அவங்களை பற்றின நாலேஜே இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ட்வின் ஃப்ளேமை பற்றி யாருக்குமே தெரியல, அதனால நமக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை. இல்லை ஒரு எமோஷன்ஸ்னா இப்படி இருக்கும், எமோஷனல் ஹீலிங் இப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாலேஜே இல்லை. அப்படிதானே? ஒன் செகண்ட். சம்டைம்ஸ் நான் பேசிட்டே இருப்பேன், வேற ஏதோ அப்ளிகேஷன் வந்து நான் பேசுறது நின்று போயிடுதா, அதனால ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றின நாலேஜோ எமோஷனல் ஹீலிங்கை பற்றின நாலேஜோ இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்குங்க, ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது உங்களின் ஒரு பகுதி, உங்களுடைய கனவு கதாபாத்திரம், உங்களுடைய எல்லா கனவுகளும் உங்களின் ஒரு பகுதி. ஓகேயா? அதுலயும் பர்டிகுலரா ட்வின் ஃப்ளேம் உங்க சோலோட ஒரு பார்ட். உங்க சோலை எப்படி வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணவே பண்ணாது ட்வின் ஃப்ளேமுக்கு. அப்போ ஜேர்னி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அவுட்வர்ட்ஸ், ட்வின் ஃப்ளேமுக்கு ஜேர்னி இன்வர்ட்ஸ். அப்போ மனசு மனசாட்சியை போய் மீட் பண்ணணும். அது ஆன் தி வேல ஏன் போக முடியாம இருக்கு? பூரா குப்பையா கிடக்கு, அப்படித்தானே? ஸோ பூரா எமோஷனல் ட்ராமாவா இருக்கு, ஸ்டாக்னேஷனா இருக்கு. குப்பையை பூரா சுத்தம் பண்ணாதான் மனசாட்சி இருக்குங்கிறதே தெரியும். இந்த சைட்ல இருந்து அந்த சைட்ல போய் பார்க்கணும். அப்போ மனசு மனசாட்சிகிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கே என்ன பண்ணணும்? குப்பையை பூரா கிளீன் பண்ணணும். இதுதான் நம்ம எமோஷனல் ஹீலிங்ல பண்றோம். இதுதான் ஆக்சுவலான இன்னர் ஒர்க். ஓகேயா? ஸோ அப்போ மனசாட்சிகிட்ட நம்ம போயிடுறோம் அப்படிங்கிறது, இப்போ மனசாட்சிங்கிறது என்ன? இறை துளியிலிருந்து ஒரு துளி தான் மனசாட்சி. இறைசாட்சிங்கிறது டிவைன் சோர்ஸோட பிரசன்ஸ். ஓகே, நமக்குள்ள. அப்ப அந்த டிவைன் சோர்ஸ்ல இருந்து வந்த ஒரு துளி தான் மனசாட்சி. அந்த மனசாட்சியினுடைய தன்மை என்னவோ அதுவாகவே மனசு இருக்கு. ஆனா அந்த மனசோட டீப் டிசைர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா மனசாட்சிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனா இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி அது பொல்யூட் ஆயிடுச்சு. ஓகே, குணம் கெட்டு போய் கிடக்கு, அது சரி பண்ணணும் இல்லையா? ஸோ அப்பதான் ஏன் குணம் கெட்டு போய் கிடக்குன்னா இந்த புத்தி என்ன பண்ணுது? பூமியில எல்லாரும் எப்படி வாழ்றாங்க, சொசைட்டி எப்படி கண்டிஷனா இருக்கு, நீயும் அப்படியே வாழு அப்படின்னு புத்தி மனசை போய் மேனிப்புலேட் பண்ணி அப்படி வச்சிருக்கு. ஓகேயா? அதனால குணம் கெட்டு கிடக்கு. அதோட டீப் டிசைரை வாழணும்னா கூட மனசுக்கு எப்படி வாழணும்னு தெரியாது, அதை புத்தி தான் சாதிச்சு கொடுக்கணும். ஓகே, ஆனா புத்திக்கு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் போகணும். இதுக்கெல்லாம் நீங்க இன்னர் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஏன் என்ன நினைச்சா என்ன, சோஷியல் கண்டிஷனிங்க ஃபுல்லா நான் உடைச்சிக்கிட்டு என்னோட கனவுகளை வாழ்றதுக்கு நான் ஆயத்தமாவேன் அப்படிங்கிறது தான் இன்னர் ஒர்க். ஓகேயா? அதே மாதிரி ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், இந்த சமூகத்துல இந்த கூட்டத்துக்கு நடுவில் என் பொசிஷனை நான் இழந்துருவனோ, இல்லை நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சு என் வேலையை நான் இழந்துருவனோ, என் சம்பாத்தியத்தை நான் இழந்துருவனோ, இவ்வளவு ஃபியர் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் சரி நான் என் கனவுகளுக்காக வாழ்வேன். அதே சமயத்துல நம்ம ஃபினான்ஷியலாவும் வெல்டுடுவா இருப்போம், அபண்டன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துக்குவோம், நம்மளை தேடி காசு வந்து நம்ம கிட்ட தங்குவோம்.
இந்த இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ள இருக்கிறவங்க, எமோஷனல் ஹீலிங்குள்ள இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வி பிகம் கம்ப்ளீட் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆயிடுவோம். ஓகே, பயங்கர நிறைவு நிலையில இருப்போம், ஹை வைப்ரேஷன்ல இருப்போம், பெஸ்ட் வெர்ஷனா இருப்போம். இது எல்லாமே இன்னர் ஒர்க். ஓகேயா, இது எல்லாமே நடக்கும். ஸோ இன்னொன்று, பயங்கர ஹியூமனிட்டியோட இருப்போம், செல்ஃப் லவோட இருப்போம். நம்மளை மற்றவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ நமக்கு கிடைக்கல. ஸோ அதோட வலி வேதனை என்னன்னு தெரிஞ்சு மற்றவங்க கிட்ட கம்பேஷனோட இருப்போம். நமக்கு செல்ஃப் லவ் நம்மளே கத்துக்கிட்டதுனால அந்த செல்ஃப் லவோட மற்றவங்களையும் ட்ரீட் பண்ண தெரியும். அட்லீஸ்ட் நம்ம வந்து எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் சிம்பத்தியோ பிட்டியோ நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நம்மளால முடிஞ்சதுன்னா தானம் தர்மம் தான் செய்வோம். ஓகே, ரிட்டர்ன் ROI எதிர்பார்த்து செய்ய மாட்டோம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்து செய்ய மாட்டோம். ஆனா நம்ம செய்யறோம் செய்யலைங்கிறதெல்லாம் அப்புறம், அந்த பர்சனை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை கிராஸ் பண்ணி வந்தோம்னா, ஸ்கேன் பண்ண மாதிரி உள்ளார்த்தமா அவங்களுடைய சைக்காலஜியை நம்மளால உள் உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஆணோ பெண்ணோ, அவங்கள புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மள இந்த இன்னர் ஒர்க்கு, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லை எமோஷனல் ஹீலிங் ஜேர்னி நம்மள டியூன் பண்ணும். ஓகேயா, ஸோ இதுக்காக தான் இன்னர் ஒர்க்கு. ஸோ அப்போ நம்ம எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்க கற்றுக்குவோம், ஃபினான்ஷியலி அபெண்டண்ட்டாக இருக்க கற்றுக்குவோம், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்க கற்றுக்குவோம். இன்னொன்று, நம்ம செல்ஃப் ஒர்த்தி பர்சனாக இருக்க கற்றுக்குவோம், பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்க கற்றுக்குவோம். வெளியே ஒரு போலி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம், ஆத்தென்டிக் செல்ஃபாக இருப்போம். அந்த ஆத்தென்டிசிட்டி தான் நம்ம ஐடென்டிட்டியாகவே வச்சுருப்போம். ஸோ அப்போது நம்மளோட செல்ஃப் இமேஜை தான் சோஷியல் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருப்போம். சோஷியல் இமேஜ்னு புதுசாக ஒன்று வச்சுருக்க மாட்டோம். இப்போ எனக்குலாம் வளவலன்னு பேச தான் பிடிக்கும்னா அதையே இன்னைக்கு என் கெரியராக அமைச்சுக்கிட்டேன். அப்போ அந்த அந்த செல்ஃப் இமேஜ் தான் இன்னைக்கு என் சோஷியல் இமேஜ் இல்லையா. என்னோட பிராண்டாக இருக்கட்டும், அதாவது எப்படி சொல்கிறது, நான் தான் என் பிராண்டு. என் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நான் தானே உட்காந்து பேசுகிறேன், கோச்சிங்க்கு நான் தானே உட்காந்து பேசுகிறேன், டேரட் கார்டுக்கு நான் தானே உட்காந்து பேசுகிறேன். அப்போ எனக்கு பேச பிடிச்சிருக்கு. அதுதான் என் குணம், என் இயல்பு. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் எனக்கு இதெல்லாம் வளவளவளன்னு பேச பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க பிடிச்சிருக்கு, ஹெல்ப் பண்ண பிடிச்சிருக்கு. இது எல்லாமே பேசுறதுக்குள்ள தானே வருது அடக்கம். அதையே என்னோட கெரியர் ஆக்கிக்கிட்டேன். அப்போ அதுவே என்னுடைய சோஷியல் இமேஜாக மாறிடுச்சு. அப்போ இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே இன்னர் ஒர்க் அப்படிங்கிறது நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். நான் நானாகவே வாழ்வது தான் யோகம். அந்த யோக நிலையிலேயே இருக்கிறது தான் இன்னர் ஒர்க். அந்த ஆத்தென்டிசிட்டி விட்டு எதுக்கு ஷிஃப்ட் பண்றீங்க? நான் இப்ப சொன்னேன்ல, அந்த டீப் டிசைர்ஸ், மனசுக்கு என்ன வேணுமோ அந்த அந்த மனசுக்கு பிடிச்சத வாழ வைக்கணும் இல்ல மனச. அப்ப அதனுடைய டீப் டிசைர்ஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இல்ல. கரெக்ட் தானே? அப்ப இந்த புத்திக்கு இந்த தைரியம் இல்ல. அதனாலதான் அதை வந்து மனசை மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கிட்டு குணம் கெட்டு போக வச்சுக்கிட்டே இருக்கு. படைக்கும் போது குணம் கெட்டு போய் இல்லையே மனசுக்கு. அப்ப அதை சரி பண்ண வேண்டியிருக்கு. அந்த மனசுக்கு தான் இன்னர் சைல்டு. டார்க்கா இருக்கிற இன்னர் சைல்ட அந்த டார்க்னஸ் எல்லாம் லெட் கோன்னு விட வச்சு, அதனுடைய ஒவ்வொரு டிசைரா மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு, அதை என்ஜாய் பண்ண வச்சு, அதை வளர்த்த வேண்டிய கடமை புத்திக்கு அடல்ட் செல்ஃபா இருக்கு. அதுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய கடமை, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை மனசாட்சிக்கு இருக்கு, ஹையர் செல்ஃபுக்கு. ஓகேயா, இதுக்கு எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது, டிவைன் செல்ஃபோட பாதத்தை பிடிச்சிட்டு ஹையர் செல்ஃப் கிட்ட சரண்டர் பண்ணி தான் எல்லாமே வாங்குறோம். ஸோ அப்போ ஒரு ஆணுக்கான இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணணுங்க. ஒரு ஆணுக்கான குணம் என்ன, பெண்ணுக்கான குணம் என்ன, நான் பெண்மையா இருக்கிறேன்னா பெண்மை பீயிங் மட்டும்தான், டூயிங் கிடையாது. அப்ப இன்னர் சைல்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இந்த பெண்மை, டிவைன் மாஸ்குலைன், ஆண்மை கிட்ட சரண்டர் பண்ணி தான் வாங்கணும். அதை விட்டுட்டு இந்த பெண்மையை மாங்குன்னு வேலைக்கு போய் பஸ் ஏறி அலைஞ்சு திரிஞ்சு காசு சம்பாதிச்சு அதை பூரா தருவிச்சு கொண்டு வந்து இந்த இன்னர் சைல்டுக்கு கொடுக்கறது இல்ல. செல்ஃப் லவ் தப்பா பிராக்டிஸ் பண்ணாதீங்க. செல்ஃப் லவ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் இன்னர் ஒர்க். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது கண்டிப்பான முறையில கோச் வேணும். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க முன்னோக்கி நகர்றதுக்கு கோச் வேணும். நான் இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்ட வேணாலும் படிங்க. ஓகேயா, எமோஷனல் ஹீலிங்க்கு கண்டிப்பாக கோச் வேணும். இப்போ நான்லாம் 2009 இந்த ஜேர்னியில் இருக்கேன். எனக்குலாம் யாருமே எதுவும் சொல்லி கொடுக்கல. 2022 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது 3 lakh rupees. அதுவே வந்து இன்னொரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி அப்படி படித்தாள் நான். ஓகேயா, ஸோ இப்போ அதனால தான் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக ஃபீஸ் வச்சுருக்கேன் நான்.
ஸோ அப்போ கோச்சிங் இல்லாமல் படிச்சா எல்லாமே நம்ம சுயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு எனக்கு என்னமோ நடக்குது என்ன நடக்குது எனக்கு என்னமோ நடக்குது என்ன நடக்குது ஓ இதுதான் நடந்திருக்கு போல் இருக்கு நம்மளுக்கு இதுதான் நம்ம லைஃப் லெசன் கத்துக்கணும் போல் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி தான் 2009 இருந்து இப்போ வரைக்கும் கத்துருக்கேன். ஓகே 2025 6 வரைக்குமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த 14 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க யூனியனுக்கு போக முடியாது. ஓகேயா? அப்போ இப்போ கோச்சிங்க்கு வர்றீங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸை லட்டு மாதிரி உருட்டி வீடியோஸா ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸா உங்க கையில கொடுத்துருவோம். பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெளிவடைய வேண்டியதுதான் உங்க வேலை. ஓகேயா? அதுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அதுல கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், எழுதணும், புரியாத இடத்துல கிளாரிஃபிகேஷன் கேட்கணும். இதெல்லாம் தான் இன்னர் ஒர்க். ஓகேயா? இப்போ நீங்க என்கிட்ட கோச்சிங் வந்தீங்கன்னா 6 to 8 months தான் கோச்சிங்னா என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்லயே நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க இருக்காங்க 4th month யூனியன் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 months ஒர்க் பண்ணாங்கன்னா ஹார்மோனியஸ் யூனியன் வந்துருவாங்க. ஆனா அவங்க வரும்போது வேற யாரோ ஒரு பர்சன் தான் இவங்க தான் என் ட்வின் ஃப்ளேம்னு அடிச்சு சொன்னாங்க. அவங்களோட யுனைட் ஆகிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் பிரெயின் வாஷே பண்ணலங்க, நான் விட்டுறேன். ஒரு கார்மிக் கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு ட்ராமா பாண்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு ட்ரூ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துடுறேன். நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்கன்னு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு, பிரித்து சொல்றதுக்கு, தெளிவுபட சொல்றதுக்கு, ஒரு மைன்யூட் டீடைல்ஸ்ல கூட உங்களுக்கு வர்ற டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு கண்டிப்பான முறையில கோச் வேணும். இதுக்கெல்லாம் நீங்க இன்னர் ஒர்க் பண்ணணும். இத்தினூண்டு விஷயத்த கூட நீங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னுமே என்ன சொல்றாங்க, என்னால என்னோட டிவைன் மாஸ்குலின் பேசுறதே கேட்க முடியல. நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு எனக்கு பதில் வேணும், இதுக்கு எனக்கு கைடன்ஸ் வேணும்னு கேட்கிறேன். அவர் திருப்பி பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்கிறாரு. என்னால ரிசீவ் பண்ண முடியல. பதில ரிசீவ் பண்றதுக்கும் நீங்க கத்துக்கணும். அது எப்படி ரிசீவ் பண்ணும், ஏன் ரிசீவ் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கண்டிப்பான முறையில கைடன்ஸ் வேணும், கோச் வேணும். ஓகே, இன்னர் ஒர்க்குங்கிறது இதெல்லாம் சேர்த்தது தான் இன்னர் ஒர்க். வெறும் மிரர் எக்ஸசைஸ் மட்டும் எப்படி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க? அன்னாட வர டவுட் எல்லாம் எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? ஸோ அப்போ உங்களுக்கு இன்னர் ஒர்க் அப்படிங்கிறது செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்றது, ஏன் செல்ஃப் லவ் இல்லாம போயிட்டோங்கிற அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிறது, எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிள் வேஸ்ல செல்ஃப் லவ் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்றது, எமோஷனல் ஹீலிங் எப்படி பண்றது, எமோஷனலா ஃபர்ஸ்ட் எந்தெந்த பிளேஸ்ல நான் ட்ராமடைஸ் ஆயிருக்கேன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி அந்த சின்ன வயசு மெமரிஸ்க்கெல்லாம் போகிறது, இதெல்லாம் கத்துக்கிறது தான் இன்னர் ஒர்க். ஓகேயா? அப்ப அந்தந்த இடத்துல இருக்கிற ஸ்டாக்னேஷனுக்கு நான் செல்ஃப் லவ் கொடுத்து இன்னர் சைல்டை நான் வளர்த்துனதுக்கு அப்புறம் இன்னர் சைல்டோட டிசைர்ஸ் எல்லாம் நான் கொடுத்து நெகட்டிவிட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறம் இன்னர் சைல்டை நான் எப்படி வளர்த்து எப்படி ஒரு எப்படி சொல்றது, டார்க் இன்னர் சைல்ட்ல இருந்து நார்மல் இன்னர் சைல்டு ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் இன்னர் அடல்ட்டா வளர்த்துறோம். அதுக்கப்புறம் நான் எப்படி அது டிவைன் ஃபெமினைன் ஆக்குறது. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில கோச்சிங் வேணும். இதெல்லாம் தான் இன்னர் ஒர்க். இதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்கல்ல, இதுதான் இன்னர் ஒர்க். இன்னொன்னு, ட்வின் ஃப்ளேம்ங்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ. நீங்க வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ட்வின் ஃப்ளேம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணாது, வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க எனர்ஜெட்டிக்கா. அப்ப என்ன பண்ணணும்? அப்போ உள்ள இருக்கிற அந்த மனசாட்சி, ஹையர் செல்ஃப் இருக்கு இல்லையா, ஹையர் செல்ஃபுக்கு தகுந்த அதுதான் உங்க ஆத்தென்டிக் செல்ஃப். அப்ப மனசு, புத்தி இதெல்லாம் அந்த டீப் டிசைர்ஸ்க்கு அலைன் ஆகணும். உங்களோட மனசாட்சியினுடைய குணம் என்னவோ அதுதான் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அலைன் ஆகணும். இந்த செல்ஃப் அலைன்மெண்ட் எல்லாம் நீங்க கத்துக்கணும். அதுதான் இன்னர் ஒர்க். செல்ஃப் அலைன்மெண்ட் ஆகிறது தான் ஆக்சுவல் இன்னர் ஒர்க். புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வரணும். அதான் செல்ஃப் அலைன்மெண்ட். அதை கத்துக்கிறது தான் இன்னர் ஒர்க். அது எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது கண்டிப்பான முறையில கோச் வேணும். ஓகே, அலைன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட சோலோட ஹையர் செல்ஃபோடய அலைன் பண்ணிருக்கீங்க. வெளியே எங்க இருந்துச்சுனாலும் அது பிசிக்கல் ஃபார்ம் தேடி ஓடி வரும் உங்களை. இப்படிதான் நீங்க ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேயா? லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கோச்சிங் சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் தான் இன்னர் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு இன்னர் ஒர்க்கை பற்றின ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளோ காசா கோச்சிங்க்கு அப்படின்னு நினைக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள்
இத்தனை வருஷம் இந்த கனவு கற்பனை இதெல்லாம் வேணும் வேணும்னு காத்து கடந்து எப்படி அடையிறதுன்னு தெரியாம இன்னைக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அதுக்கு கூட நீங்க உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதையும் யோசிங்க. ஓகேயா? இத்தனை வருஷம் காத்து கிடந்ததுக்கு இந்த சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி உங்க ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்றது உங்க வாழ்நாள் தவத்துக்கு கிடைச்ச வரம் இல்லையா? யோசிங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் ஆல் மீட். என்கிட்ட கோச்சிங்க்கு வந்தீங்கன்னா, இல்லைன்னா சப்ஸ்கிரைபர்ஸாக ஹாப்பியாக பார்த்துட்டே இருப்போம். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட பார்ப்போம். அன்டில் தென்